ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன் சில சமயங்களில் ஒரு வாழ்க்கையினுடைய சம்பவங்களாக மாறும். வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா, கங்கை அமரனே சொல்லியிருப்பார். வந்து என்னன்னா, ஒரு நாள் எங்கள் அண்ணன் இளையராஜா கூப்பிட்டு ஒரு டியூன் ஒன்று போட்டார். போட்டு ஒரு இதான் சிச்சுவேஷன், இந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு கொடுன்ட்டாரு. சரி இம்மிடியட்டாக வேணுமாண்ணேன்னு கேட்டேன். இல்லை நீ நாளைக்கு கூட கொடு அப்படின்னோடனே ஓகேன்னு முடியாயிடுச்சு. முடியாகி அதை எப்படி எழுதணுன்னெலாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு நான், என்னுடைய சகோதரர் பாஸ்கர், இளையராஜா 3 பேரும் வந்து வெவ்வேறு இடங்களில், இல்லை இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோவில் தான் இருப்பார். நானும் என்னுடைய சகோதரர் பாஸ்கரும் யார் கங்கைமரம் சொல்கிறாரு, எங்கேயாவது ஒரு இடங்களில் இருந்தோமா, ஏதாவது வேறு ஏதாவது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இல்லையோ வேறு ஒரு வேலையில் இருந்தாலும் மத்தியான வேலையில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு பிரசாத் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு தான் வந்துடும். அண்ணன் தம்பிங்க வந்து வெளியே இருந்தாலும் அந்த சாப்பாட்டு நேரம்ன்ற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பழைய சம்பவங்கள்லாம் இது பண்ணிவிட்டு நான், இளையராஜா, பாஸ்கர் 3 பேரும் சாப்பிட்டு அப்புறம் கிளம்பி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். இந்த இளையராஜா அசைவத்தை விட்டுட்டு சைவத்துக்கு மாறினதுனால நானும் சைவ சாப்பாடெலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அசைவம் சாப்பிட்றதில்ல, வீட்டிலேருந்து சைவ சாப்பாடே கொண்டு வந்துடுவேன். அதே போல் பாஸ்கர் அண்ணன் வீட்டிலேருந்தும் வந்து சாப்பாடு வந்துடும். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிட்டு இது பண்ணிவிட்டு போவோம். அப்புறம் வெட்டடிப்போம், இது பண்ணுவோம். இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம் என்னென்னா, ஒரு பண்ணையபுரத்துலேருந்து ஒன்றா வந்து சென்னையில் ஒரே இதுவில் தங்கி ஹார்மோனியத்தை வச்சு வாசித்து வாய்ப்பு தேடி அலைஞ்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு புகழும் பணம் கிடைத்த பிறகு ஆளாளுக்கு ஒவ்வொரு குடும்பம்னு மாறின பிறகும் இந்த சாப்பிட்ற இடம் வந்து சகோதரர்களுக்கு வந்து ஒரு 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 அந்த நேரம் தான் கிடைக்கிற நேரம், அதை சரியாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இதுக்கு ஒரு காரணம். இப்போ இளையராஜா அவர்களுக்கு எங்கேருந்து வந்த உத்தரவுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் நாங்கள்லாம் வந்து அசம்பிள் ஆகி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த போது எல்லோரும் உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அவருடைய சாப்பாட்டை பிரிக்கவே இல்லை. பிரிக்காத போது நீங்கள் 2 பேரும் போய் தனியாக சாப்பிடுங்க, நான் உங்கள் கூட சாப்பிட்ற மாதிரி இல்லை அப்படின்னா எனக்கு பெரிய ஷாக் ஆகி போச்சு. என்னடா இது, அவரை திரும்ப நான் பார்க்குறேன். நான் ஆமாம் கிளம்பு, இங்கே சாப்பிட வேணாம் அப்படின்னாரு. ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அதிர்ச்சியாகி போயிட்டு, உண்மையாக தான் சொல்கிறேன் நான், என்னென்னா இங்கே உட்கார வேணாம், நான் தனியாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சுருக்குன்னு பயங்கர கோபம் வந்துடுச்சு எனக்கு. கோபம் வந்து, உன் சாப்பாட்டுக்காக நான் வரல, நான் வந்து உன் சாப்பாட்டை நம்பிலாம் நான் வரல, சாப்பாடு தானே என் வீட்டிலேருந்து வருது. ஒரு அண்ணன் தம்பிங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையில் இருக்கிறோம், ஒவ்வொரு இதில் இருக்கிறோம். பேசும்போது வந்து இங்கே வந்து உட்காடுறோம், பேசுகிறோம், இது பண்ணுறோம், அரட்டை அடிக்கிறோம், நல்லது கெட்டது இப்போ இது பண்ணுறோம். ஒரு இதுக்காக நீயே பிஸியாக இருக்கிற, நாங்களும் இதுவாக இருக்கிறோம், இது போய் இப்படி சொல்கிறேன் நானுன்னா அவர் அதை பற்றி கேட்கவே இல்லை, கிளம்பிட்டார். நானும் என்னுடைய சகோதரர் பாஸ்கரும் போய் ஒரு இடத்துல சாப்பிட்டேன். எனக்கு சாப்பாடே உள்ளே இறங்கலை. ஒரு கட்டத்தில் வந்து இதுவாகி போச்சு, கடுப்பாகி போச்சு. சரின்னு சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு ஒரு டியூன் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, ஒரு டியூனுக்கு வந்து சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுத சொல்லியிருந்தார் இல்லைங்களா. அப்போ அந்த பாட்டு வந்து உட்காந்து பேப்பரை எடுத்து கண்ணை எழுது, என்னென்ன வார்த்தை வருதோ மொத்தத்தையும் எழுதுன்னு எழுதி அதாவது மனசு குமரல் மொத்தத்தையும் எழுதி அது ஒரு ஸ்டாப்லர் பின்னு போட்டு, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண மாட்டார் இளையராஜா, இருந்தாலும் வந்து நம்மளை பாட்டு எழுத சொன்னார். அவர் சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதியாச்சு. நேராக போன ஒரு ரூமுக்கு, நீ இப்போ சொன்ன பாட்டு எழுதிட்டேன், இந்த பாட்டை நீ சத்தியமாக பயன்படுத்த மாட்டேன்னு தெரியும், பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, எழுதிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. நான் கிளம்புன பிறகு அந்த பாட்டு படித்து பார்த்துருப்பார். பார்த்துட்டு அது அந்த டியூனுக்கு அருமையாக உட்கார்ற பாட்டு, நிச்சயமாக அவரால் எடுக்க முடியாது, ஆனால் நினச்சிருந்தா எடுத்திருப்பார். அந்த பாட்டை யூஸ் பண்ணிட்டார். இளையராஜாவிற்கும் கங்கைமருக்கான பிரிவு அங்கே தான் தொடங்குச்சு. வச்சுட்டாரு. அந்த பாட்டு படம் வருது, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த பாட்டோடைய சிச்சுவேஷன் என்னென்னா, 2 தம்பிங்க, ஒரு அண்ணன், அப்பாவியான அண்ணன், மிக வெகுளியான அண்ணன். அந்த அண்ணன் தம்பிகளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். பட்டணத்தில், சென்னையில் பெரிய அளவில் தம்பிங்க 2 பேர் இருக்காங்கன்றதுக்காக, அவங்கள பார்க்குறதுக்காக ஊரில் கோட்டு சூட்டு கண்ணாடி அது இதுன்னு வாங்கி, பட்டணத்தில் இருக்கிற பசங்க பெரிய அளவில் இருக்காங்கல்ல, தம்பிக்கு முன்னாடி போய் இந்த வேஷ்டி சட்டை அழுக்கு ட்ரெஸ்லாம் போட்டுனா எப்படி இருக்கும், இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அவன் வந்து நிற்கும் பொழுது, அவள் தம்பியுடைய கண் எதிரிலே அண்ணனுடைய அந்த பேண்ட்டை உருவாங்க,
சட்டையை கிழிப்பானுங்க, தொப்பியை கழட்டி எறிவாங்க. அவமானப்பட்டு நிற்கும் பொழுது இந்த தம்பி மனைவிகள் பதறி போய் அவங்க வந்து ஒரு அந்த பாரம்பரியமான அந்த வேஷ்டி சட்டையை கொண்டு வந்து தன்னுடைய மாமா கொண்டு வந்து அவளை கட்டி நிற்க வச்சு அந்த சபையில் நிறுத்தும்போது அந்த நபர் பாடினோம். அந்த பாட்டு தான் ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன. தர்மதுரை படம். ரஜினிகாந்த், சரண்ராஜ், நிழல் ரவி 2 பேரும் தம்பியாக இருப்பாங்க. இதை தான் கங்கை அமரனுக்கு ஒன்று சொன்ன சிச்சுவேஷன். இதைத்தான் அவர் வந்து அதை எழுதுறதுக்கு முன்னால் வரைக்கும் அண்ணன் தம்பியாக இருந்தவங்க, அவ்வளோ பாசமாக உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க, இந்த பாட்டு எழுத போகிற இந்த சாப்பிட்டுட்டு எழுதலான்னு நினைக்கும் பொழுது அந்த நொடியில் ஏற்பட்ட அந்த விரிசல் தான், அந்த கோபம் தான். பாருங்கள் சிச்சுவேஷன் எதை பற்றியான சிச்சுவேஷன் வந்து ஒரு அண்ணன் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற அண்ணனை வந்து 2 தம்பிங்க வந்து அப்படி ஏமாத்துறாங்க. தர்மதுரை படத்தோடைய கதை என்னன்னு உங்களுக்கு தெரியும். வந்து ஏமாத்துறாங்க. அந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுகிறார் அண்ணன். அங்கே வந்து நின்று பாடுறாப்புல அவர் வந்து. இதுதான் இங்கேயும் அதே சம்பவம் நடந்தது. ஒட்டு மொத்தமாக கொட்டி எல்லாத்தையும் தீர்த்துட்டேன் நான் வந்து. இறுதியாச்சு. என்னென்னு யூஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணிக்கிற பல்லவி சரணம் அணு பல்லவி எல்லாம் அப்படின்னு அப்படியே அந்த ஒட்டுமொத்த பாடல் வந்தது. இதுதான் எங்கள் இருவருக்குமான இளையராஜா கேமருக்கான பிரிவு இங்கேருந்து தான் தொடங்குச்சுன்னார் வந்து. பாருங்கள் வந்து சொல்லுவாங்க ஒரு சில வார்த்தைகள் வந்து பழிக்கணுவாங்க வந்து, சில வார்த்தைகள் வந்து நடந்துரும்னுவாங்க, பயப்படுவாங்க. அதனால தான் ஊர் பெரியவங்களாம் சொல்லுவாங்க அதை பேசாதன்னுவாங்க வந்து, அது பேசாத அது சம்மந்தமாக நிறுத்துன்னுவாங்க. எனக்கு இந்த ஒரு கங்கைமரனுடைய இந்த பேட்டி பார்க்கும் பொழுது எனக்கு அதான் தோணுச்சு. ஒரு சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க, அந்த சிச்சுவேஷனே வந்து நிஜமாக நடந்திருக்குது. அந்த கோவத்துடைய வெளிப்பாடு அந்த வார்த்தைகளை போட்டு எழுதியிருக்காரு அந்த பாடலில். இன்றைக்கி வந்து எவர்கிரீன் பாட்டுங்க அந்த பாட்டு. படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நன்றி.